தலைமைச் செயலகத்தில் முதல்வராக பொறுப்பேற்ற பழனிசாமி 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதில் தமிழகத்தில் மேலும் 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டும், உழைக்கும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்க உத்தரவிட்டும், வேலையில்லா இளைஞர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டும் கையெழுத்திட்டார். மேலும் மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டத்தில் 5,000 வீடுகள் கட்டவும், மகப்பேறு நிதி உதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் உத்தரவு பிறப்பித்து கையெழுத்திட்டார். 1,00,000 மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டம், 50% மானியம், அதில் 20,000 அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படும். அதற்காக அம்மாவுடைய அரசு 200 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது அறிவிப்பு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி 12,000 இருந்து 18,000 உயர்த்தப்படுகின்றது. இதில் ஆண்டொன்றுக்கு 6 லட்சம் தாய்மார்கள் பயனடைகின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து, இத்திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய் கூடுதல் செலவிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவது அறிவிப்பு, மீனவர்களுக்கு வீடு கட்டும் திட்டம், 5,000 வீடுகள் 85 கோடி ரூபாயிலே மீனவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அம்மாவுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான்காவது அறிவிப்பு, வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 2 மடங்குகளாக அதிகரிக்கும் என்ற தேர்தல் அறிவிப்பினை செயல்படுத்த ஆணையிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக 55,228 இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். ஆண்டொன்றுக்கு 31 கோடி ரூபாய் கூடுதல் அரசு செலவு செய்யப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுவிலக்கு படிப்படியாக அமுல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்திடும் என்பது மாண்புமிகு அம்மாவின் திடமான கொள்கையாகும். ஏற்கனவே 24/5/2016 அன்று மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் உத்தரவின் பேரிலே 500 மதுக்கடைகள் மூடப்பட்டன. இன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு மதுவிலக்கு கொள்கையை முன்னெடுத்து செல்லும் வகையில் மேலும் 500 மதுபான கடைகள் மூடுவதற்கு உத்தரவிடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்றைய தினம் 5 திட்டங்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.